இன்ஸ்டாகிராம் அல்காரிதத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸை நம்மள எத்தனை பேருக்குங்க இங்கே தெரியும்? யூனியன் ஆஃப் செட்ஸ், இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம செட் தியரியில் படிச்சிருப்போம். அதை இன்ஸ்டாகிராம் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கலாமா? இப்போது என்னுடைய ஃபாலோவர்ஸை செட் ஏன்னு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃபாலோவர்ஸ் கிடையாது, பட் என் வீடியோஸுக்கு லைக் பண்ணவங்கள செட் பின்னு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இவங்க 2 பேரும் சேர்ந்தது தான் ஏ யூனியன் பி. என்னுடைய வீடியோஸை ஃபஸ்ட்டு இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போது என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ், ஹிஸ்ட்ரி, காமெடி இதை ஒரு செட்டாக டிஃபைன் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. நான் பண்ணக்கூடிய போஸ்ட் இருக்கு இல்லையா, இது மேத்தமெட்டிக்ஸ், ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா இதை ஒரு செட்டாக டிஃபைன் பண்ணிப்பாங்க. இதுக்கு காமனாக இருக்கக்கூடிய வீடியோஸை எனக்கு அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வீடியோ 1000 வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதை 100 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, 30 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, 20 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா அதோட என்கேஜ்மெண்ட் பர்சன்டேஜ் 10க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் வீடியோ ரீச் ஆகும். இந்த வீடியோ ரீச் ஆகுமான்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க.